பிரச்சனை இல்லை, அப்போ தான் நம்புவாங்க. பண்ணியிருக்கேன், இடிச்சிருக்கேன், ஆனால் இடிக்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. வீட்டில் இருந்து நம்ம போயிட்டு இருக்க இந்த ரோட்டில் தான் வந்து இன்ஸ்டாமார்ட் ஹப் இருக்குது. வந்து என்ட்ரான உடனேயே வந்து ஆர்டர் வந்துடுச்சு. நம்மளோட இன்ஸ்டாமார்ட் டெலிவரியில் ஃபஸ்ட்டு 51 ரூபா வந்து நம்ம சம்பாரிச்சிருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. வந்து ஹப்புக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். டிராஃபிக்கான ரோடு தான். இலந்த பழம் வாங்குறதுக்காக மேடம் நிப்பாட்டிட்டாங்க ஒரு 10 நிமிஷம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹப் வந்தாச்சு. அடுத்த ஆர்டர் எடுத்தாச்சு. முன்னாடி டெலிவரி பண்ண ஆர்டர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ரவுண்டானா இருக்கும். அந்த ரவுண்டானா வந்து சைடாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்க டெலிவரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே அந்த ரவுண்டானா சுற்றி ரைட் சைடு போகிற மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ளே டெலிவரி மாதிரி இருக்குது. ரோடு ப்ராப்பராக இல்லாமல் மேடு பழமா. லாஸ்ட்டாக முடிச்ச ஆர்டருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 61 ருபீஸ் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் அப்டேட் தரேன். இதுதான் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூருக்கு இந்த ஒரு ரிட்ஜ்ன்றது பார்த்துட்டிங்கன்னா ஒரு வரப்பிரசாதம். 45 மினிட்ஸ் ஆகும் இங்கேருந்து காந்திபுரம் போகிறதுக்கு, ரயில்வே நிலையத்துக்கு போகிறதுக்கும். அதேமாதிரி அந்த சைடு வந்து ரயில்வே நிலையத்துக்கு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு 40 மினிட்ஸ் சாலிடாக எடுத்துரும். இதுதான் அந்த பிரிட்ஜு. நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜில் வந்து ஏறி ஒன்ஸ் நீங்கள் எண்டு வரையும் பார்த்துருவாங்க. ரொம்ப தூரம் வந்த மாதிரி தான் இருந்தது, ஆனால் கம்மியாக தான் வந்திருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் பார்ப்போம். கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை உள்ள தான் டெலிவரி. சைட்லலாம் கார் பார்க் பண்ணியிருக்கோம். போய் கொடுத்துட்டு எவ்வளோ பே அவுட் பண்ணணும் அப்படின்னா தான் நான் பார்க் பண்ணுவேன். இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே மெயின் ரோடு இல்லாமல் சைடில் ஒரு ரோடு வரும்ல, சர்வீஸ் ரோடு அதை தான் நான் கேட்டேன். ஏரியா நல்லா பிரச்சனை இருக்குது. நான் தான் வந்து செட்டிங்ஸ் வந்து மாற்றி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ செகண்ட் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த போய் காட்டுன்னு நினைக்கிறேன். அது ஒரு 400 மீட்டரில் இருக்குது. மல்டி ஆர்டர்ன்றனால ஓகே போகலாமா? டெலிவரி லொக்கேஷன் வந்தாச்சு. ஓ மை காட், ஜஸ்ட் ஷாக்கிங் தான். ஆர்டர் எடுத்தது ரெண்டுக்குமே சேர்த்து 61 ருபீஸ் தான் வந்திருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் பார்ப்போம். அடுத்த ஆர்டர் என்ன வந்து முட்டச்சந்து ஹப் வந்தாச்சுப்பா. ஒரு ஃபார்மாலிட்டிக்காச்சும் கேட்டிருந்துருக்கலாம். நம்ம ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் தான், ஆனால் அதை தாண்டி நம்மளோட சேஃப்டி வந்து ரொம்பவே முக்கியம். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் கப்புள் தான். பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் நாங்கள் 2 பேரும் கப்புள்ஸ் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களோட தாராளமான சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு நீங்கள் தரணும் அப்படின்ட்டு நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன்.